அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கன்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் ஆவிலே தந்தார். நேற்று வரை பாவத்தில் இருந்தவனை இன்று அவர் பாதத்தில் வைத்து பாட வைத்தார். எப்படி பாடாமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கணும்னா சேற்றில் அகப்பட்டவனுக்கு தானாய் வெளியே வர முடியாது. எங்க ஊர்ல புதக்குழின்னு சொல்லுவாங்க. அதுல கால் மாட்டிட்டுன்னா அவ்வளவுதான், சுயமா கால் எடுக்க முடியாது. இன்னொரு காலை வச்சு அந்த கால் எடுக்கலான்னு பார்த்தாலும் முடியாது. சேற்றில் அகப்பட்டவனுக்கு தானாய் வெளியே வர முடியாது. சேற்றில் அகப்பட்டவனை இன்னொரு சேற்றில் அகப்பட்டிருக்கிற ஒருவனாலும் தூக்கி விட முடியாது. தாவீது சொல்லுகிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தென்று. அப்படி என்றால் சேற்றில் அகப்பட்ட ஒருவன் காக்கப்பட வேண்டுமானால் சேற்றில் அகப்படாத ஒருவர் அங்கே வர வேண்டும். ஹல்லேலூயா. பாவ சேற்றில் அகப்பட்ட ஒருவன் தூக்கி எடுக்கப்பட வேண்டுமானால் பாவம் இல்லாத ஒருவர் வர வேண்டும். அப்படி வந்த ஒரே ஒருவர் தான் உண்டு. அவரை தான் நான் பாடிட்டு இருக்கிறேன், அவரை தான் நான் துதிச்சிட்டு இருக்கிறேன், அவரை தான் நான் ஆராதிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சேற்றில் அகப்படாதவர் வந்தா மட்டும் போதாது, சேற்றில் அகப்படாதவர் சேற்றில் அகப்பட்டவனுக்கு பக்கத்துல வரணும். எசேக்கியேல் 16:6, நான் உன் அருகே கடந்து வந்தபோது, நான் உன் அருகே கடந்து வந்தபோது. சேற்றில் அகப்படாதவர் வரணும், சேற்றில் அகப்படாதவர் பக்கத்துல வரணும். சேற்றில் அகப்படாதவர் பக்கத்துல வந்தா மட்டும் போதாது, சேற்றில் அகப்பட்டவனை அவருடைய கண்கள் பார்க்கணும். நான் உன் அருகே கடந்து வந்தபோது மிதிப்படுவதற்கு எதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து. பார்த்துட்டு போறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் அவர் சொன்னார், பிழைத்திரு. சேற்றில் அகப்படாதவர் வரணும், பக்கத்துல வரணும், பார்க்கணும். பார்த்தா மட்டும் போதாது, தூக்கி விடுறதுக்கு அவருக்கு ஒரு மனசு இருக்கணும். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்வீங்க, நான் சேற்றிலிருந்து என் முயற்சியினால் மேலே ஏறி வரவில்லை, அவரால் நான் தூக்கி எடுக்கப்பட்டேன்னு சொல்றவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். அப்படியே ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த உள்ளத்திலிருந்து பாடுங்க. ஆமென். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமென் முடிந்ததென்று. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. நீங்க மட்டும் சொல்லுங்க, உம் அழகான கண்கள், உம் முடிந்ததென்று. சத்தமா, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. அப்பா கண்ணில் கிடைச்ச கிருபையினால நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்டு வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆமென்.